அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் நாளைக்கான எபிசோடில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ரொமோ வந்ததால் வந்து விஜய்க்கு வந்து அதாவது குமரனுக்கு வந்து டைட்டில் வின்னர் ஆகிறாரு, கதாநாயகன் டைட்டில் வின்னர் ஆகிறாரு. அந்த இடத்துல யாருக்கு நீங்கள் தேங்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுல காவேரிக்கு தேங்க் பண்ணுறாரு. காவேரியை வந்து நம்மளால் அவள் வந்து பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து விஜய்க்கு ஒரு நன்றி எதுவுமே சொல்லலை. நம்ம எதிர்பார்த்தோம் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் அவர் தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக அவர் வந்து சொல்லலை. ஆனால் வந்து விஜய் போனதுக்கப்புறமா வந்து ஒரு முக்கியமாக ஒருத்தரை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சி பேசினாரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ப்ரொமோவில் நமக்கு எந்த அறிகுறியுமே இல்லை. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்துட்டு கதாநாயகன் ஷோக்கு வந்தது யாருக்குமே தெரியாது. காவேரி பார்த்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக வந்து காவேரி பார்த்துருந்தா அது எந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் நாளைக்கான எபிசோடில் வந்து இந்த கதாநாயகன் ப்ரோக்ராம் தான் போகும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நாளைக்கு லாஸ்ட்டு சீனு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது அதில் ட்விஸ்ட் இருக்குது. லாஸ்ட்டில் வந்து வேறு ஏதாவது நமக்கு வந்து சர்ப்ரைஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ப்ரொமோ வருதுங்க. கண்டிப்பாக வேறு மாதிரி ப்ரொமோ வருது. ப்ரொமோ வந்தால் மட்டும்தான் நமக்கான ஒரு புரிதல் வரும். அதுக்கு இடையில புரிதல் வராது அப்படிங்கிறது தான். இந்த ப்ரொமோ நம்ம வந்து அதாவது கதாநாயகன் ஷோ சடனாக கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்க்கல இந்த ப்ரொமோ. அதாவது விஜய் அதில் ஏதாவது கொஞ்சமாவது இருப்பார் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக அந்த இடத்துல விஜய் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இடத்துல வந்து விஜய் பேச வந்தாலும் காவேரி போய் பேசினாலும் அதாவது கங்காவிலேருந்து குமரன்லேருந்து போய் பேசினாலுமே சாரதா இருக்காங்க. அதனால் பேச முடியாது, பேசவும் மாட்டாங்க அப்படிங்கிறது தான். சாரதா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் வந்து இந்த இடத்துல மீட் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதான். குமரன் வந்து இந்த இடத்துல விஜயை பற்றி பேசலை அப்படிங்கிறது ப்ரொமோவில் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு எபிசோடில் பேசுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பேசி தான் ஆகணும். எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அவர் சொல்லி தானே ஆகணும். வின்னர் ஆகிட்டார் அப்படின்னா கேள்வி கேட்பாங்க தானே. அந்த ஒரு இடத்த நோக்கி நம்மளோட குமரன் போயிட்டுருக்காரு. ஆனால் விஜய் வந்து தாத்தாட்ட என்ன சொல்லிட்டு வராரு, நான் வந்து காவேரி சென்னையில் தான் இருக்கா, ஆஃபீஸில் வச்சு நான் வந்து பார்த்து பேசினேன். ஆனால் வந்து அவளுக்கு வெண்ணிலா மட்டும்தான் பிரச்சனை தாத்தா, வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் அவளை நான் சீக்கிரமாகவே சரி பண்ணிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து தாத்தா கிட்ட வந்து விஜய் சொல்கிறாரு. அப்போ தாத்தா என்ன சொன்னார், நானே போய் பேசலான்னு நினச்சிட்டு இருக்கேப்பா, ஆனால் வந்து நம்ம போய் கொஞ்சம் ஆற போடலாம் அப்படின்னு நினச்சேன் நான், அதனால தான் வந்து பேசலை. நீ போய் சண்டை சத்தம் எதுவும் போட்டுறாத, அமைதியாகவே இரு அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாரு. அப்போ விஜய் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக தாத்தா நான் வந்து சண்டை போட மாட்டேன், நான் வந்து அவங்களோட அன்பாக பேசி நான் வந்து அவங்களுக்கு புரிய வைப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து தாத்தாட்ட வந்து விஜய் சொல்லிட்டு வரார் இல்லையா. வர்றப்போ வந்துட்டு அவர் வந்து நான் காவேரியை பார்த்து பேசி அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கண்டிப்பாக இப்போ கதாநாயகன் ஷோ முடிச்சுட்டு அவங்க வந்து வீட்டுக்கு தான் போவாங்க. அப்போ பின்னாடியே போய் வீடை கண்டுபிடிக்கிறாரு விஜய் அப்படிங்கிறதான். இப்போ இந்த போஸ்ட் நமக்கு ரைட்டு சார் விட்டுருக்காங்க இல்லையா, இந்த போஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வீடை கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த லுக்கு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக என்னோடய மைண்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்குது. இது வந்து அந்த போஸ்ட்டு தான், காரில் உட்காந்த மாணிக்க வீடை கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது. அது அப்படி இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காவேரி வீட்டார் எல்லாருமே வந்து பயங்கர ஷாக்கில் இருப்பாங்க அப்படிங்கிறதான். கண்டிப்பாக வீடை கண்டுபிடிச்சிட்டா இந்த வீடா, நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அடுத்த கட்டத்தில் இறங்குவார் அப்படிங்கிறது தான். ஆனால் போஸ்ட்டு அதாவது நம்ம டைரக்டர் சார் ஒரு போஸ்ட் விட்டுருந்தார் இல்லையா, டேப் ரெக்கார்டு ரோஸ்லாம் வந்து கையில் வச்சுட்டு இருந்த மாதிரி, அதுக்கும் இந்த போஸ்ட்டுக்கும் பயங்கர ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான். வாயில் சிகரெட்டை வச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கார் இல்லையா, அந்த மாதிரி இது என்ன போஸ்ட்டு அப்படிங்கிறது இது எனக்கு இப்போ டக்குன்னு இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஏன் அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து கண்டிப்பாக காவேரி ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனாங்க இல்லையா விஜய், அதே டைமில் இருந்தது தான். அவ்வளோ அழகாக இருந்தது. அப்போ இருந்து தான் நம்ம வந்து விஜய் சுவாமி வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டைம்லேருந்து இதுவரை பயங்கர ஃபயராக தான் அவரோட
பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. அவர் செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு, நடிச்சிட்ருக்காரு. விஜய் ஏன் இன்னைக்கு இப்படி பண்ணார், எதுக்கு இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு ஒரு நாள் கூட நம்ம யோசித்ததே கிடையாது. அந்த அளவுக்கு பயங்கர பிஸியாகவே, அதாவது அடுத்து என்ன பண்ண போகிறார், அடுத்து சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு தான் விஜய் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் எபிசோடு தான் வந்திருக்காரு, இருந்தாலும் அவ்வளோ மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. விஜய் வந்ததுக்கப்புறம் தான் மகாநதி இவ்வளோ ரீச் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சுவாமி வந்ததுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. ஆனால் வந்து சுவாமி வந்து இந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணுறாருங்க, சூப்பராக பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். அவரோட டேலண்ட் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம டைரக்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து இந்த போஸ்ட்டை பார்த்தாலே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அடுத்தடுத்து மகாநதி நம்ம எதிர்பார்க்காததான் நடக்கும் அப்படிங்கிறது, தான் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் உட்காந்து கணிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இதில் வந்து வேறு ஏதோ விஷயம் கொண்டு வராரு நம்ம டைரக்டர் அப்படிங்கிறதான். சுவாமி இப்போ எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னார் இல்லையா, நான் அப்பப்போ கமெண்ட்ஸ் பார்ப்பேன், அப்போ அதில் வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள்லாம் எதிர்பார்க்காத விஷயத்தை தான் சார் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது நம்மளாம் எதிர்பார்க்கவே இல்லையே, இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கதையை இப்போ வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சொல்லியிருப்பார். இப்போ இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கு அப்படி தான் தோணுது. இப்போ பயங்கரமாக பெரிய பெரிய ட்விஸ்ட்லாம் வச்சுருக்காங்க போல் தெரியுதே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வச்சுருப்பார் நம்மளோட டைரக்டர் சார் அப்படிங்கிறது. விஜய் வந்து கொஞ்சம் அதிரடியாக ரொமான்டிக் விஜய், அதுக்கப்புறமா வந்து ஆக்ஷன் விஜய், அதுக்கப்புறமா வந்து ஃபயர் விஜய், அதுக்கப்புறமா வந்து நிறைய விஜயை வந்து காட்டுறதுக்கான முயற்சியில் டைரக்டர் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், சரியான ஆளுக்கிட்ட தான் வந்து விஜய் மாட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான். செதுக்கி ஒரு சிப்பியை செதுக்குனாதாங்க சிலையாகும் அப்படிங்கிற மாதிரி அவரை செதுக்கி அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக காட்டிகிட்டு இருக்காரு நம்மளோட டைரக்டர். நிஜமாகவே அவரை பாராட்டணும் அப்படிங்கிறது தான். விஜயோட கேரக்டர் இந்த அளவுக்கு அவர் வந்து காட்டலை அப்படின்னா விஜய்க்கு ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் நம்ம இருந்திருப்போமா அப்படின்னு தெரியாது இல்லையா. அந்தளவுக்கு விஜய் பயங்கரமாக காட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான். பாதியில் வந்தாலுமே வந்து சூப்பர் பயங்கர விஜயால் மட்டும்தான் இந்த மகாநதி பார்க்குற ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா. நானே விஜய் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்து யாரா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோம். காட்டுக்கென்ன வேலையில் கொஞ்சம் நம்ம பார்த்துருந்தாலுமே மகாநதியில் இவருக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதில் வந்து இவர் சுற்றி தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இவர் இல்லைன்னா மகாநதியே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போது. அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க மகாநதியை அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பயங்கரமாக ஃபயராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஆனால் விஜய்க்காக இனிமேல் நிறைய விஷயங்கள் கதையில் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக அந்த கதையில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதில் வந்து விஜயோட ரோலு, காவேரியோட ரோல் என்ன அப்படிங்கிறது தான். காவேரி வந்து அவங்க அம்மா பேச்சை மீற மாட்டாங்க, அது வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த இடத்துல வந்து விஜய் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்ற சாரதாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்னா அவங்க வந்து பயங்கரமாக இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஆனால் சாரதா வந்து பேசுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக பேசுகிறாங்கங்க. அதனால் நம்ம கேட்க முடியல அப்படிங்கிறது தான். என்ன பண்ண முடியும், கதையாக இருந்தாலுமே. ஆனால் சாரதா வந்து காவேரி கிட்ட பேசுகிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஏற்றுக்க முடியாததாக இருக்குது. அதை எப்போ அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம டைரக்டர் சார்கிட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரி டைலாக்லாம் அவங்களுக்கு கொடுக்காதீங்க, இரிட்டேட்டிங் ஆகுது, அவங்கள பேசவே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான்லாம் சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணும். தாத்தா வந்து எந்த மாதிரி பேசுகிறாரு, அவ்வளோ அழகாக வந்து பேசுகிறாரு. அது மாதிரி இவங்க பேச வேண்டாம், அது மக தான். ஆனால் அதை வந்து கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக இந்த மாதிரி சொல்லலாம். அவங்க ஒரு இரிட்டேட்டிங்காக இப்போ வந்து பேசுகிற மாதிரி ஒன்று இருக்குங்க. காவேரி கிட்ட உட்காந்து பேசலாம், இப்படி இல்லை மகளே, அப்படி மகளே, இந்த மாதிரி ஊர் உலகம் இப்படி நம்மளை பேசுகிற மாதிரி ஆயிடுச்சே மகளே, நீவே இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காத, இது ஒரு உனக்கு பாடமாக இருக்கும், இதெல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட பரவாயில்ல. அம்மா வந்து இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம வந்து பரவாயில்ல, சாரதா ஒரு பெத்த தாயினா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை யோசிக்கலாம். சாரதாவை பற்றி யோசிக்கலாம். ஆனால் சாரதா வந்து மகளே, இது நம்ம மகன் வந்து இப்படி பண்ணிட்டாலே அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே அவங்க போகாமல் எப்படி நீ பண்ணலாம், என்னடி உனக்கான அப்படி கேட்குதாடி அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பேச்செலாம் வந்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், சாரதாவை கொஞ்சம் கட் பண்ணி தூக்குங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். காவேரி பாவம் இல்லையா, காவேரி வந்து அந்தளவுக்கு பேசுகிறாங்க,
அதாவது காயப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க. அது நல்லா இல்லைல்ல. அந்த பொண்ணு பாவம் என்ன பண்ணும்? குடும்பத்துக்காக குடும்பம்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு வந்து இப்போ தனக்கு பிடிச்சவனோட வாழ முடியாமல் தவிக்குது இல்லையா? அதை பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு விஜய் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பார், துணையா இருப்பார் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனால் அழகான விஜய் காவேரி, அன்பான விஜய் காவேரி அவங்கள சேர்த்து வைங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட சைடுலேருந்து சொல்ல வரோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சரிங்களா?